அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தலையெழுத்தை மாற்றும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழகத்தில் முக்கிய வழிபாட்டு நாட்களில் தேய்பிறை அஷ்டமியும் ஒன்று. இந்த நாட்களில் அனைத்து சிவபெருமான் கோவில்களிலும் இருக்கும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுத்தப்படுகிறது. அஷ்டமி நாளில் பைரவரின் தெய்வீக சக்தி பல மடங்காக அதிகரித்திருக்கும். இந்த நாளில் அவருக்கு விருப்பமான மிளகு, அது கலந்த வடைமாலை, தயிர் சாதம் உள்ளிட்ட நைவேத்தியங்களை படைத்து வழிபட்டால் நம்முடைய குறைகள், கஷ்டங்கள் அனைத்தும் கால பைரவர் அவர்கள் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை. இந்த மாத தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மத நம்பிக்கையின்படி அஷ்டமி என்பது சுபகாரியங்கள் செய்யக்கூடாத நாளாக கருதப்படுகிறது. ஆனால் இது தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. பக்தர்களுக்கு துன்பம் தரும் தீய சக்திகள் அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தரும் நாளாகவே இந்த அஷ்டமி நாள் கருதப்படுகிறது. அதனாலேயே அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் இருப்பதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுகிறது. அஷ்டமியை காலாஷ்டமி என்று அழைப்பதுண்டு. இது கால பைரவருக்கு உரிய நாள் என்பதால் காலாஷ்டமி என்று குறிப்பிடப்படுகிறது. திதிகளில் 8வது திதியாக வரும் அஷ்டமி 8 திசைகளையும் காவல் காக்கும் தெய்வமாக விளங்கும் பைரவருக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது. அதிலும் தேய்பிறையில் வரும் அஷ்டமி கால பைரவரின் முழு அருளையும் பெறுவதற்கான நன்னாளாகவே பார்க்கப்படுகிறது. கால பைரவர் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுகிறார். காலம் என்பது நேரத்தை குறிப்பதாகும். அதனாலேயே பைரவரை காலத்திற்குரிய கடவுளாக வணங்குகிறோம். இதனால் இவரை கால பைரவர் என்று கூறுகிறோம். உலகின் கால நேரத்தை கணக்கிடும் இடமாக உச்சைனி நகரம் கருதப்படுவதற்கும் இதுவே காரணமாகும். உச்சைனி நகரம் கால பைரவரின் ஆதிக்கம் நிறைந்த பகுதியாகும். இவரை பக்தியுடன் வழிபட்டால் எவராலும் மாற்ற முடியாத என்று கூறப்படுகிறது. தலையெழுத்தையே மாற்றி அமைப்பார் என ஆதித்ய புராணம் கூறுகிறது என்பது. அடுத்ததாக, என்ன துன்பம் தீராத பிரச்சனை என்றாலும் பைரவரின் முறையிட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதுடன் பைரவரே நமக்கு காவலராக இருந்து செயல்படுவார் என்பது பெரும் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி மிக சிறப்பு அஷ்டமியாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமியில் ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றினால் ராகு கேதுவால் ஏற்படும் பாதிப்புகள், ஜாதக கோளாறுகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த நேரத்தில் இந்த ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவது, கால பைரவரை மனதில் வேண்டிக் கொண்டு அவருக்கு மாமிச உணவுகள், அதாவது நாய்களுக்கு மாமிச உணவுகள், அதற்கு மாமிச உணவுகளால் செய்ய முடியாவிட்டால் அதற்கு அன்னதானம் போன்றவற்றை செய்து அந்த நாய்களை கால பைரவராக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதற்குத்தான் அன்னதானம் கொடுக்க வேண்டும். தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவருக்கு செவ்வழி மலர்கள் சுற்றி வழிபடுவது சிறப்பு. கால பைரவர் மற்றும் சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். மாலையில் கால பைரவருக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரின் வாகனமான, குறிப்பாக முன்பு கூறியது போல, நாய்களுக்கு, குறிப்பாக கருப்பு நாய்களுக்கு உணவு வழங்குவது பைரவரின் மனதை குளிர வைக்கும். தேய்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபடுபவர்களுக்கு செல்வங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எல்லா சிவாலயங்களையும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நிலமேனியராய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார். காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்த நிஜ பூஜா விதி கூறப்படுகிறது. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், நல்லருள் கிட்டும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை இவற்றை தனித்தனியாக தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம். ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். 6 தேய்பிறை அஷ்டமிகளில்
பைரவரை சிவப்பு நிற அரளி மலர்களால் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வம் பெறலாம். அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதிகளிலும் ஆயில்யம் சுவாதி மிருகசீரிசம் நட்சத்திர தினங்களிலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும், தொழிலில் லாபம் கிட்டும். இந்த முக்கியமாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை நீங்கள் வழிபடுவதால் அவருக்கு தைரன்னம் மற்றவற்றை படைத்து வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேய்பிரை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி கண்டிப்பாக வழிபட வேண்டும். உங்களுடைய தலையெழுத்து நீங்கி தொல்லைகள் நீங்கும், நல்லருள் கிட்டும். பஞ்ச தீபம் என்பது இழுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் ஆகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.